ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் புதிய பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் ஸ்டிக்கரை எப்படி நீக்குவது என்பதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பாத்திரத்தில் இப்போ ஸ்டிக்கர் இருக்குது. இதை நம்ம கையால் எடுத்தோன்னா கிளியராக வராது. இல்லை ஃபோர்செப்ஸ் இடிக்க அந்த மாதிரி ஏதாவது வச்சு எடுத்தால் கூட அதுவுமே கரெக்டாக வராது. அதில் அந்த கம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா கூட சரியாக போகாது. ஆனால் நம்ம இதை ஒரு எளிதான ஒரு முறையில் வீட்டில் நம்ம பண்ணிடலாம், எடுத்துடலாம் இந்த ஸ்டிக்கரை. அது எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். பாருங்கள், நம்ம கை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறேன். அது கரெக்டாக வரல. ஏன்னா அது பாதி வரும் பாதி வராது, ஒட்டிகிட்டு இருக்கும் அதில். அதனால இந்த முறை நம்ம ஒர்க் அவுட் ஆகாது. இதே நம்ம ஃபோர்செப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்தால் கூட அதுலேயுமே கரெக்டாக வராதா. அதுக்காக நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதில் நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் ஹீட் பண்ணணும். உடனே என்ன ஆயிரும்னா அந்த கம் எல்லாம் அதில் அது கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அந்த டைமில் ஃபோர்செப்ஸ் ஏதாவது வச்சு இதோட ஒரு சைடு, அந்த பேப்பர் அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதோட ஒரு சைடை கொஞ்சமாக நம்ம அப்படி எடுத்து விட்டுடணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம ஃபோர்செப்ஸை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டால் போதும். இழுத்தா கையில் அந்த மாதிரியே வந்துடும் கிளியராக. அங்கே பாருங்கள் எவ்வளவு சுலபமாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பிளேட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஸ்டிக்கர் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. சப்போஸ் ஒரு சில ஸ்டிக்கர் கிளியராக போகாமல் அந்த கம் அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா திரும்பவும் ஹீட் பண்ணி ஒரு துணி வச்சு தொடச்சிங்கனாலே கிளியராக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.